ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நானும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பாவுக்கு ஆதார் கார்டு இன்சில் சேர்த்தோணும். அதுக்காக தான் வந்துருந்தேன். அன்னைக்கு ஒரு வீடியோ கூட போட்டேங்க. அப்புறம் அன்னைக்கு கூட்டமாக இருந்தனால திங்கட்கிழமை வான்னு சொல்லிட்டாங்க. என்ன நம்ம நேரமா வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, எப்படி தான் நேரமா வருவாங்க? இங்கேயே இருந்துக்கிறாங்களா? இங்கேயே படுத்து இருந்துறாங்களா? என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நாங்க 8:30க்கு வந்துட்டு பார்த்தா கூட்டம் ஃபுல்லா இருக்கு. நீங்களே பாருங்க. எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. இப்ப மணி 9 ஆகுது. 8:30க்கு வந்துட்டு பாப்பா, பெரிய பாப்பா அங்க நின்றுருக்கா. வரிசையா நின்றுருக்கிறா. கூட்டமா இருக்கு. வேற எல்லாம் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் திருப்பூர் அங்க ஆதார் கார்டு, இன்சூல் எது வேணா அப்ளை பண்ணலாம் இருந்துச்சு. ஆனா, அப்ப அங்க இல்லைங்க. அப்புறம் மத்த வெளியில போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்துச்சு. அங்கேயும் இப்பலாம் இல்லையாட்டுருக்குது. அதனால இங்க மட்டும் தான் தாலுகா ஆஃபீஸ் அவனாசி மட்டும் தான் இன்சூல் சேர்த்துறது, அப்ளைடு கூட வெளியில பண்ணிக்கலாம் மாட்டேங்குது. இந்த இன்சூலு, பேர் மாத்துறது இதெல்லாம் இங்க தான் மாத்துவாங்க மாட்டேங்குதுங்க. அதனால இங்க வந்திருக்கேன். நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவே கேளுங்க சொல்லும். என்ன நடந்துச்சு? 4 பேர் பார்த்தீங்கன்னா, கோபி போயிருந்தேங்க ஃபங்ஷனுக்கு. உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். வளகாப்புக்கு போயிட்டு, கரெக்ட்டா வண்டி எடுத்துட்டு கிளம்பும்போது, எங்க ஒரு சித்தி கூப்பிட்டாப்படி. கூப்பிட்டு, "வாங்க வீட்டுக்கு கூட வராது போறீங்களா?" அப்படின்னாப்படி. சரின்ட்டு அங்க போய் எங்க சித்தப்பா பாட்டு, சித்தி டீ வச்சு குடுத்தாங்க. வாங்கி குடிச்சுட்டு, அப்புறம் வண்டி கிளம்பும்போது, "சாமி நீ இப்படி போகாத, இந்த வழியா களிப்பட்டி வழியா போகாத கோபி. நீ இப்படி போய்க்க, புளியம்பட்டி போய் அப்படியே உள்ள போய்க்க அந்த சைடு. அந்த காலேஜ் பிரிவுலேருந்து உள்ள போய்க்கன்னு" சொன்னாங்க. நானும் சரி எங்க சித்தி சொன்னனால, சரி ஏன்னு கேட்டேன். "எடப்பாடியார் வராரு. அதனால அங்க ஃபுல்லு டிராஃபிக்கா இருக்கு. நீ இப்படி போய்க்க" அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் பாப்பா எல்லாமே 4 பேரும் போயிருந்தேன். அவைங்க 2 பேரும் ஒன் சைடா உட்காந்துருந்தாங்க. பெரிய பாப்பாவும், ஒய்ஃபும் ஒன் சைடு. பாப்பாவும் நானும் தாண்கால் போட்டு 2 பேரும் உட்காந்துருந்தோம். அப்புறம் கரெக்ட்டா உள்ள சரின்ட்டு அந்த கோசனம் வர வழியில பார்த்தீங்கன்னா வந்துட்டுருந்தேன். ஆனா நேத்து என்னன்னு தெரியல. ஸ்லோவா தான் வந்தேங்க. நியாயம் பேசிட்டு வந்தனால ஸ்லோவா வந்துட்டுருந்தா. இருந்திருந்தாப்படி வெடிச்சுச்சு. நான் பட்டாசு தான் வெடிக்குதுன்னு பாப்பாலாம் நெனச்சுட்டாளாம்மா. எனக்கு நான் வண்டி ஓட்டும்போது தெரிஞ்சுச்சு அது டயர் வெடிச்சிருச்சுன்னு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே மெதுவா போனங்காட்டி பரவாயில்லைங்க. பாப்பா ஏதோ சொன்னா. "பாப்பா நீ என்ன பண்ண?" யாருன்னு ஏதாவது கல்லுக்குள்ள விழுக போறது இருந்துச்சு. அது கூட எனக்கு தெரியல பாருங்க. நான் பயத்துல என்ன பண்றேன்னே தெரியல. நம்ம எப்படியோ விழுந்துருவா அப்படிங்கிற இதுலயே பாப்பா ஏதோ கல்லுக்கு போறது எப்படியோ ஏன்னு பார்த்துருக்கு விழுந்துட்டோம். அந்த நேரம் செடியெல்லாம் முளைச்சனால அவ்வளோக்கா ஒன்றும் ஆகலைங்க. காலு அடி சிக்கிருச்சு. எனக்கு காலுக்கு ஒரு காலுக்கு மட்டும் நல்லா சரியான அடி. பாப்பாவுக்கும் தொடையிலேருந்து பார்த்தீங்கன்னா, காலு வரைக்கும் அடிங்க. கையிலயுமே புண்ணாயிருச்சு. பாப்பாவுக்கு புண்ணு. அப்புறம் அப்பவே ஆட்டோ வர சொல்லிங்க. நம்பியூர்ல ஹாஸ்பிட்டல்ல போயி எல்லாம் ஏன்னா பயம். நான் கூட இப்படி ஏதோ வலி தாங்கி பாப்பா தாங்க மாட்டான்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாப்பாக்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு, டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, ஊசி போட்டு 2 ஊசி போட்டாங்க. டிடி ஊசி போட்டுட்டு, அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு தான் வந்தாப்படிங்க. நம்ம வீடியோ பார்ப்போம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. சூர்யான்ட்டு வந்திருந்தாப்படிங்க. நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாப்படி உண்மையில. நான் ஃபோன் பண்ணோனயே 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டாப்படி. என் கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் அவர் தான் கூட்டிட்டு போனார். இந்த ஹாஸ்பிட்டலுன்னு கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு பசிக்குன்னு பாப்பா. சரின்ட்டு பாப்பாவுக்கு போய் டிஃபனு அப்போலாம் நேரம் பஸ்ஸுக்கு நம்பியூர்லேருந்து தொரவலூர் பஸ் வருது. அப்போலாம் நேரம் வெயிட் பண்ணி இருந்து பஸ் அனுப்பி விட்டு அப்புறம் தான் போனார். உண்மையில இப்படி இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னா கூடவே இருக்கிறாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஃபோன் பண்ணா அடுத்த செகண்டே வந்துட்டாப்படிங்க. ரொம்ப அவருக்கு நன்றி. யூடியூப் சாரிய சூர்யாம்பாங்க. அவர் பேரு ஜெயராம்ன்னாங்க. சரி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயராமுக்கு. அப்புறம் சரின்ட்டு பார்த்தா, அதில நாங்க எப்படியோ அந்த வண்டிய அங்கேயே நிறுத்திட்டாங்க. வீடு இருந்துச்சுங்க. அப்புறம் கோயிலு பக்கத்தாலேயே ஆப்போசிட் இருந்தனால, எங்களுக்கு எந்த அடியும் கொஞ்சம் படல. அடிபட்டு இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்ல.
இதே மெயின் ரோட்டில் வரும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, வண்டி எங்கள் பின்னால் இது ஏதோ பெரிய டூ வீலரோ ஃபோர் வீலர் வந்திருந்தாலும் இதோ ஆக்சிடென்ட் வேறு விதமாக ஆயிருக்கு. ஏதோ நான் செய்த தர்மமா ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கணுன்றது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்காத ஒரு அடி கை கால் அடியோட நாங்கள் வந்துட்டு தப்பிச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, டயர் எல்லாம் நல்லா பாருங்க. நல்லா இருக்கா? நானும் டயர கொஞ்சம் கவனிச்சிருக்கோணும். அது வந்து எப்படின்னா, பழைய டயரோடது டயர் தேஞ்சு போச்சு. அந்த நூல் தெரியிற மாரி இருந்திருக்கு. நான் வந்து கவனிக்கலைங்க. உண்மையில அதுதான் உண்மை. நான் எக்ஸல் அதிகமா ஓட்டுறனால, வியாபாரத்துக்கு அதுக்கு இதுக்கும் போனா, பெரிய வண்டி அவ்வளோக்கு நானு ஓட்டாதனால, அந்த வண்டி மேல நான் கவனம் வைக்காத விட்டுட்டேன். அதுதான் என்னுடைய நான் ஒரு தவறு பண்ணனால தான், அந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. உண்மை அதுதான். நான் பார்த்துருந்தேன்னா, டயர் மாத்திருந்தா அந்த மாரி ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நான் இதுவரைக்கும் வெடிச்சதே இல்லைங்க. நான் வண்டி இத்தன வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். அது வெடிச்சிருந்ததுன்னா நான் கொஞ்சம் உஷாராயிருப்பேன். இனி வந்து டயர் மாத்தணும் எல்லாமே வந்து இன்னும் உஷாரா நான் ஆயிக்குவேன். அது ஒரு தவறு நடந்துருச்சு. ஏதோ கடவுள் வந்து எங்கள காப்பாத்தி விட்டுட்டாங்க. அ அதான் சொல்லுவாங்க, "நேரத்துக்கு நேரம் நல்ல நேரம்." அதனால எங்கள வந்து கடவுள் வந்து காப்பாத்தி விட்டுட்டாங்க. அது கடவுளுக்கு ரொம்ப நன்றி. எங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இளவரசி தம்பி ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படி, "அண்ணா என்னண்ணா ஆச்சு?" அப்படின்னாப்படி. ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டிருந்தேங்க. இந்த மாரி வண்டியில வந்து கீழ விழுந்துட்டு அப்படின்னு. அப்ப கூப்பிட்டு விசாரிச்சாப்படி. அவருக்கு ரொம்ப நன்றிங்க. சாமி இப்படி அதனால நீங்க வண்டி வந்து இந்த மாரி இருந்துருச்சுன்னா, கண்டிப்பா கவனமா வண்டிய வந்து டயர் எல்லாம் வந்து பார்த்துக்கங்க. ஸ்பீடா போகாதீங்க. நாயும் குறுக்க வந்து நெறையா பேர் விழுந்துருக்குறாங்க. கை கால்ல கட்டு போட்டுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அடி தாங்க. நானும் ஹாஸ்பிட்டல் போகணும், ஊசி போடணும். ரொம்ப முடியல. சரி பாப்பாவுக்கு வேற இந்த ஆதார் கார்டு இன்சூரன்ஸ் ஏத்துறதுக்கு 3 நாள் வந்துட்டுங்க. ஒவ்வொரு நாள் வந்து கூட்டமா இருக்கு. இல்லைன்னா நாளைக்கு வா, இன்னைக்கு வான்னு இப்படியே தாட்டி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த மேடம்க்கு வந்து உடம்பு சரியில்லாட்டுக்குது. அவைங்க வந்து தாட்டி விட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எந்த ரேட்டுக்கும் பார்த்துட்டு, அப்புறம் வியாபாரத்தையும் பார்க்கணுங்க. ஒரு வாரமா ஆதார் கார்டுக்கு அலைஞ்சனால சரியா பண்ண முடியல. கண்டிப்பா நீ வந்து வியாபாரத்துக்கு பார்க்கணும். அதனால நீங்க வண்டியில போறன்னா கொஞ்சம் கவனமா பார்த்து வண்டி பொறுமையா ஓட்டுங்க. உங்கனால கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்பீடு போங்க. நாய் குறுக்குவாரு. டயரு தேஞ்சிருந்தாங்க கூட, நீங்க டயர வந்து மாத்திக்கங்க கொஞ்சம். கவனமா நம்ம உயிர் இல்ல நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நான்லாம் பாப்பா கீழ போட்டேன்னா, நான் மனசுக்குள்ள ரொம்ப அழுதுட்டேன். இப்படி கொண்டு போய் கீழ போட்டுட்டேன்னு எனக்கு இன்னும் இப்ப நெனச்சாவே ரொம்ப கண் கலங்குது. அதனால நீங்க வந்து கவனமா வண்டி ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோன்னு சொல்ல முடியாது. பெரிய வீடியோ தான் எடுத்திருக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்குறோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்களா சப்போர்ட் பண்ணா தான் இன்னுமே நல்ல நல்ல வீடியோ நான் போட முடியும். நல்லா தைரியமா நீங்க சப்போர்ட் பண்றதுனால தைரியமா நல்லா பேச முடியும். இந்த அளவுக்கு பேசுறதே உண்மையில பெரிய விஷயம் தாங்க. நான் 4 பேத்துக்கிட்ட பேசுறதாவே பயப்படுவேன். நான் இவ்வளவு இல்ல 1000, 2000 பேத்துக்கிட்ட நான் வீடியோ பார்த்து பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா, உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய். சொல்லிடு. பாப்பாவுக்கு இன்னுமே அந்த பயம் விடலைங்க. இன்னுமே எனக்கு பயமா தான் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் நடந்து எங்க மாமாட்ட தான் ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் பயமா தான் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.